இயேசுவை ஏன் அடிச்சாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை நமக்கு பார்க்கலாம். அதாவது பிலாத்து இயேசுவை நியாயம் விசாரிக்கிறார். அவர் ரோமன் கவர்னர். அங்க அவர் நியாயம் விசாரிச்சுட்டு அவரு தீர்ப்பு என்ன சொல்றாருன்னா, அவரை வாரினால் அடிச்சு அதுக்கப்புறம் சிலுவையில் அறையும்படி அவர் அங்க தீர்ப்பு கொடுக்கிறார். சோ முதல்ல அடிச்சிருங்க, அதுக்கப்புறம் சிலுவையில் அரைஞ்சிருங்கன்னு சொல்லி அவருங்க ஒப்பு கொடுக்கறதை பார்க்கிறோம். இயேசுவை அடிச்சது யாரு? ரோமன் சோல்ஜர்ஸும் அந்த தேவாலய காவலாளர்களும் அந்த ஆலோசனை சங்கத்தில் இருந்தவர்களும் அவரை அடிச்சாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். வேதாகம பிரமாணம் என்ன? யார் அடிக்க பாத்திரவான்கள்? குற்றவாளி அடிக்க பாத்திரம். நியாயம் விசாரிச்சுட்டு நியாயஸ்தலத்துல ஒருத்தன் குற்றவாளியாக தீர்க்கப்பட்டா அவனை தரையில கடத்தி அவனுடைய குற்றத்துக்கு தக்கதாய் அவனை அடிக்கணும். 40 அடிக்கு மேல அடிக்க கூடாது. சோ குற்றவாளிக்கு அடி. அடுத்தது மதிகேடர், முட்டாள், அவங்களுக்கு அடி. வேதம் அதுவும் நீதிமொழிகள்ல திருப்பி திருப்பி சொல்லப்படுகிறது. மூடருடைய முதுகுக்கு அடிகள் ஆயத்தமா இருக்கிறது. குதிரைக்கு எப்படி சவுக்கு, கழுதைக்கு எப்படி கடிவாளமோ அது மாதிரி மூடனுடைய முதுகுக்கு பிரம்பு ஏற்றது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ அப்போ குற்றவாளிக்கும் மதிகேடருக்கும் பிரம்பு. நாம் குற்றவாளிகளா, நான் மதிகேடரா அப்படின்னா நம்ம எல்லாரும் குற்றவாளிகள். ஏன்னா எல்லாமே ரைட்டா செஞ்சுட்டு நான் ஒண்ணு ராங்கா செஞ்சேன் அப்படின்னாலும் பைபிள் அப்படி சொல்லுது. நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்துட்டு ஒண்ணுல தவறினா நீ குற்றவாளி அப்படின்னு தான் பைபிள் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அது மாதிரி பண ஆசை பிடித்தவர்கள், ஐஸ்வர்யவான்கள் ஆக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் மதிகேடர் அப்படின்னு சொல்லி ஜீசஸும் சொல்லுகிறார், பவுலும் சொல்லுகிறார். ஒரு ஐஸ்வர்யவான் நிறைய விளைச்சல் நிறைய சேர்த்து வைக்கிறாரு, ஆனாலும் பத்தல. அவர் களஞ்சியங்களெல்லாம் இடிச்சு இன்னும் சேர்த்து வச்சு, அப்பா நான் எனக்கு கவலையே இல்லை, நான் அப்படியே ஜம்முன்னு இருப்பேன்றாரு. அப்பா அங்க ஆண்டவர் அவரை பார்த்து கேட்கிறாரு, டா மதிகேடனே, இன்னைக்கு ராத்திரி நீ செத்து போனா இதெல்லாம் யாரோடதாகும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். சோ அவங்கள அங்க மதிகேடர்னு சொல்லப்படுகிறார்கள். அது மாதிரி பவுல் எழுதும்போது ஐஸ்வர்யவான்களாக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் மதிகேடும் சேதமுமான பலவிதமான இச்சைகளில் விழுகிறார்கள் சொல்லி பார்க்கிறோம். சோ இவங்க மதிகேடர். அடுத்து இன்னொரு செட் ஆஃப் மதிகேடர் யாரு அப்படின்னா, தப்பான போதனை செய்கிறவர்களும் போதிச்சுட்டு அதை கை கொள்ளாதவர்களும் மதிகேடர்னு சொல்லி திருப்பி திருப்பி அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு எடுக்கிறேன். அதாவது ஜீசஸ் சொல்றாரு, ஒருவன் தேவாலயத்தின் பேர்ல சத்தியம் பண்ணா அவன் தப்பு, அவன் அது ஒண்ணும் இல்லையா. ஆனா தேவாலயத்துல இருக்கிற அந்த தங்கத்தின் மேல அவன் சத்தியம் பண்ணா அவன் வந்து தப்பு செய்யறான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அங்க ஜீசஸ் அவனை பார்த்து கேட்கிறாரு, மதிகேடரே, குருடரே, எதுடா முக்கியம், பொண்ணா இல்ல பொண்ணை பரிசுத்தமாக்குற தேவாலயமா? இப்பெல்லாம் தப்பா சொல்லி தரீங்களே அப்படின்னு சொல்லி. சோ எனிவே, குற்றவாளிகளுக்கும் மதிகேடருக்கும் அடிகள் உண்டு. நாம் எவ்விதத்திலும் குற்றவாளிகள், நாம் அநேக நேரங்களிலே மதிகேடர். சோ we deserve the beatings. ஆண்டவர் அது எல்லாத்தையும் அவர் தன்மேல எடுத்துக்கொண்டார். அன்புள்ள ஆண்டவரே, என்னுடைய குற்றங்களுக்காகவும் என்னுடைய மதிக்கேட்டிற்காகவும் இயேசு கிறிஸ்து அடிகளை ஏற்றுக்கொண்டதற்காக நான் இருதயபூர்வமாக நான் உமக்கு நன்றி சொல்றேன். என்னுடைய குற்றங்களையும் மதிக்கேட்டையும் எனக்கு மன்னித்து என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. ஆமேன்.